ஹை வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேங்க் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரேங்க் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேங்க், டென்ஸ் ரேங்க் அண்ட் ரோ நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் ஸ்டாஃப் எம்ப்ளாயிஸ் ஆர்டர் பை ஐடி இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்கிட்ட இந்த டேபிளில் 3 காலம்ஸ் இருக்குது. ஐடி, சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போது என்னை வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, சேலரி வைஸ் வந்து அவங்களுக்கு ரேங்க் போட சொல்றாங்க. அதாவது ஹையஸ்ட் சேலரிலேருந்து லோவர் சேலரி இத பேஸ் பண்ணி நமக்கு ரேங்க் போடணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 20,000 வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுவோம். 18,000க்கு வந்து செகண்ட் ரேங்க். இந்த 18,000லயே 3 பேர் இருக்காங்க. அப்போ 3 பேருக்கும் செகண்ட் ரேங்க். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 15,000. அப்ப 15,000க்கு என்ன ரேங்க் போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க், 18,000 செகண்ட் ரேங்க்லயே 3 பேர் இருக்காங்க. தென் 15,000 அப்படின்னா நம்ம தேர்ட் ரேங்க் போடுவோம். இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இத வந்துட்டு இதையும் கணக்குல எடுத்துப்பாங்க. லைக் 2, 3, 4 தென் 5த் ரேங்க்கா 15,000 போடுவாங்க. ஸோ நான் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி 20,000 ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருச்சு. 18,000லயே 3 பேர் இருக்காங்க. அதனால 3 பேர்த்துக்கும் செகண்ட் ரேங்க் வந்துச்சு. பட் 15,000 அவருக்கு என்ன வரணும்? தேர்ட் ரேங்க் தானே வரணும். கரெக்ட்டா? ஸோ டென்ஸ் ரேங்க் அப்படிங்கிறது அந்த தேர்ட் ரேங்க்ங்கிறது கரெக்ட்டா வந்துரும். இதுவே ரேங்க் அப்படின்னு சொன்னா, அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வேல்யூ கவுண்ட்ல எடுத்துட்டு, ஸோ 2, 3, 4 அதுக்கப்புறம் என்ன வரும்? 5த் ஒன் வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ரேங்க் ஃபங்ஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரேங்க்குக்கும், டென்ஸ் ரேங்க்கும் டிஃபரன்ஸ். டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே கன்சிக்யூட்டிவா அந்த ரேங்க் அப்படியே வந்துரும். இதுவே என்ன ரேங்க் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 3 பேர் வந்து ஒரு ரேங்க்ல இருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் அடுத்த ரேங்க்ல வந்து 5ஆ காமிக்குது. ஓகேங்களா? தென் ரோ நம்பர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் சீரியல் நம்பர் மாதிரி 1, 2, 3 ஆர்டர் வைஸ் அப்படியே வந்துரும். ஓகேங்களா? டூப்ளிகேட் அதெல்லாம் எதுவுமே செக் பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்படியே அந்த சீரியல் நம்பர் மாதிரி எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுதான் வந்துட்டு ரேங்க், டென்ஸ் ரேங்க் அண்ட் ரோ நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ எகெயின் சொல்றேன். டென்ஸ் ரேங்க் அப்படிங்கிறது கன்சிக்யூட்டிவா அந்த ரேங்க் அப்படியே வந்துரும். 1, 2, 3, 4. இதுவே ரேங்க் ஓவர் அப்படிங்கிறது இப்போ செகண்ட் ரேங்க்லயே 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இத வந்து 2, 3, 4ஆ எடுத்துட்டு நெக்ஸ்ட் ரேங்க்கா 5 கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் என்ன காலம், சேலரி காலம், தென் டிபார்ட்மெண்ட் காலம். என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் கமா போட்டுட்டு, ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ரேங்க், ஓப்பன் பேரென்தசிஸ், க்ளோஸ் பேரென்தசிஸ், ஓவர், தென் அகெயின் ஓப்பன் பேரென்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரென்தசிஸ், ஆர்டர் பை, சேலரி, டிசெண்டிங். பிகாஸ் சேலரி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கவங்க வந்து வேணும். அதனால டிசெண்டிங்ல இருந்து வரேன். Then again dense rank open close parenthesis over order by salary descending. Again row number over order by salary descending. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ். ரேங்க், டென்ஸ் ரேங்க் அண்ட் row number. ஸோ நான் வந்து டெஃபினேஷன் ஷேர் பண்றேன். ஸோ ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you have 3 items at rank 2, the next rank listed would be rank 5. ஓகேங்களா? ஸோ இட் வில் ஸ்கிப் தி நெக்ஸ்ட் அவைலபிள் ரேங்கிங் வேல்யூ. நமக்கு 3 நம்ம ஒரு 3 பேரும் செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் ரேங்கிங் வேல்யூ 3 தான் வரணும். பட் இது வந்து ஸ்கிப் பண்ணிரும். அந்த 3 பேருக்கையும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 5 தான் வரும். இதுதான் வந்துட்டு ரேங்க் ஃபங்க்ஷன். இதுவே டென்ஸ் ரேங்க் அப்படிங்கும்போது கன்சிக்யூட்டிவா ரேங்க் வேல்யூஸ் வரும். 1, 2, 3 அப்படின்ட்டு வரும். ரேங்க்ல தான் வந்து ஸ்கிப் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ 3 பேர் செகண்ட் ரேங்க்ல இருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து 5த் ரேங்க்கா போயிரும். ஓகேங்களா? இதுவே ரோ நம்பர் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆஃப் ரோஸ் அந்த ரோ வைஸ் அப்படியே வந்து நமக்கு நம்பர் வரும். ஓகேங்களா? இதுவே நம்ம பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அத பேஸ் பண்ணி ரோ நம்பர் வரும். ஓகேங்களா? பார்ட்டிஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.